அனுபவம்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறது தற்செயல் டூரிங் அனுபவங்கள். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்று பார்த்தேங்க. ரொம்ப பிளான் பண்ணால் எந்த டூர் ப்ரோக்ராமும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைங்க. ப்ரோக்ராம் பண்ணாமல் உடனே ஆன் தி ஸ்பாட் முடிவு பண்ண முடியாது. அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது என்னை பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. நான் அதுக்கு 2 உதாரணம் சொல்வேன். ஒன்று என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜஸ்தானில் ஒர்க் பண்ணார். ராஜஸ்தானில் ஒரு மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணாருங்க. இருந்தார், வேலை பார்த்தார். நாங்கள் மும்பையில் ஒர்க் பண்ணதில்ல, பக்கம் தானே, ஒரு 200 கிலோமீட்டர் தானே, 250 300 கிலோமீட்டர். ஒரு நாள் அங்கே வந்துட்டு போ அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அடுத்து எப்போ தோதோ அந்த இதுக்கு பிளான் பண்ணி அங்கே போய் அவரோட பொழுது போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்லாம் பண்ணியிருந்தோம். வேலை பார்க்குற இடத்துல லீவு சொல்லியாச்சு, ட்ரெயின் புக் பண்ணியாச்சு, போக வர எல்லாம் புக் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு காரணம் தடைப்பட்டு போச்சு. ஸோ பிளானிங் ஒரு காரணம். இன்னொரு தடவை அன்பிளான்டு என்ன அப்படின்னா, அன்றைக்கி ஆகஸ்ட்டு 15 எல்லாத்துக்கும் லீவ் இல்லையா? சரின்ட்டு எங்கள் இன்னொரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் மும்பையில். நைட்டு ஒரு 8:30 8:30 மணி இருக்கும். உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிடும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா. அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு லீவு தானே, ஷிர்டி சாய்பாபா பார்க்க போவோங்க, வரீங்களா அப்படின்ட்டு. அது என்ன போகலாமே அப்படின்ட்டு கிளம்புறேன். அவ்வளோதான். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு எடுத்த முடிவு தான். உடனே ஒரு பேண்ட் ஷர்ட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிட்டு 2 பேர் 2 பேக் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டோம். அங்கே போனால் மும்பை சென்ட்ரலில் போனால் ட்ரெயின் எதுவும் கிடைக்கல. ட்ரெயின் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது. மும்பை சென்ட்ரல் போனால் அங்கேயும் பயங்கர ரஷ்ஷுங்க. ஏன்னா அவங்க ஒரு மாதம் முன்னாடி புக் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம புறப்படுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணால் என்ன ஆகும்? சேர்ந்து மும்பை சென்ட்ரல் போய் அந்த பஸ்ஸை பிடிச்சோம். ஷிர்டிக்கு போகிற பஸ்ஸை பிடிச்சி பஸ்லலாம் உட்காரதுக்கே இடம் இல்லைங்க, ஸ்டாண்டிங் தான். சரி அப்படின்ட்டு ஸ்டாண்டிங் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போனோம். எவ்வளோ நேரங்க, 8 மணி நேரம் 9 மணி நேரம் இருக்கும். போயிட்டு அந்த பக்கம் போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். போயிட்டு அடுத்த நாள் ஷிர்டி காலையில் போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு, அப்புறம் பக்கத்தில் நாசிக் ரோடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது லக்ஷ்மண் ரேகா, ராமன் சீதை இந்த இடம், அதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுச்சுங்க. ஸோ பிளான் பண்ணுறது எதுவும் நடக்கலை. பிளான் பண்ணாதது டக்குன்னு நடக்குது. ஓகே. அப்போ கொஞ்ச நாள் கழித்து நான் தமிழகம் வந்துட்டேங்க. தமிழகம் வந்ததுமே என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒரு பழனியில் இருந்தார். பழனியில் வந்ததுமே அவங்களுக்கு நல்ல வளர்ந்த பசங்க 2 பேர் எங்கேயா கூட்டி போங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வேலையில் பிஸியாக இருக்கிறதால கூட்டி போகல. நாங்கள் ஒரு நாள் நானும் ஒய்ஃபும் அவங்க வீட்டுக்கு விருந்தாளியாக போயிருந்தோம். காலையில் வந்திருக்காங்க அப்படிங்க, இட்லி பண்ணியிருந்தாங்க. இட்லி பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்தோம். அப்படி சாப்பிட உட்காரும்போது டக்குன்னு பழனிலேருந்து கொடைக்கானல் பக்கம் இல்லைங்களா,
இந்த வத்தலகுண்டு வழியாக போகாமல் பழனியிலேருந்து கொடைக்கானல் நேராக போயிடலாம். 24 கிலோமீட்டர் தான் மலைப்பாதை. என்ன கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஆனால் போகலாம். ரொம்ப குயிக்காக போயிடலாம். ஒரு 1 1/2 2 ஹவர்ஸில் போயிடலாம். ஏன் கொடைக்கானல் போகலாமா அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். உடனே அந்த ஒரு நெருங்கி வருவனர், ஓகே போகலாமே, எங்கள் பசங்க கூட சொல்லிட்டே இருக்காங்க எங்கேயா கூட்டி போகணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அதில் இட்லி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இட்லி தோசை சாப்பிட்றது எல்லாத்தையும் கட்டிட்டோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உடனே பழனி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து கொடைக்கானல் பஸ் ஏறி கொடைக்கானல் போயிட்டு அங்கே ஃபுல்லாக அங்கே போய் மேலே போய் தான் இட்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி அடிச்சிட்டு கொடைக்கானல் ஃபுல்லாக 1 டே ட்ரிப்பு சுற்றி அடிச்சிட்டு அப்புறம் வந்து நைட்டு வந்து பழனி வந்து சேர்ந்தோம். அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் எங்கள் ஊர் போயாச்சு. ஸோ அது வந்து எதிர்பார்ப்பு ஒரு சடனாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு முடிவெடுக்கிறது தான் வந்து என்னுடைய லைஃப்பில் சக்ஸஸ் நடக்குதுங்க. முறையாக பிளான் பண்ணி டூர் போகணும், இங்கே போகணும் அப்படின்னா எதுவுமே எனக்கு நடக்கிறதில்ல. உங்களுடைய அனுபவம் எப்படியோ? நன்றி, வணக்கம்.